எல்எஸ்ஜி vs டெல்லி மேட்ச்ல இந்த மாட்டி எல்எஸ்ஜி மேட்சை ஜெயிக்க போறாங்க, பழி தீக்க போறாங்கன்னு மேட்சை போய் பார்த்தா எல்லாமே ஒரு சொதப்பல்ஸா அமைஞ்சு போச்சு. குறிப்பா சொல்லணும்னா ரிஷப் பண்ட் ஏன் பேட்டிங்ல முன்னாடி வரல அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள வருது. ஏன்னா ஒரு 90 ஃபார் நோ லாஸ்ன்னும் போது டப்பு டப்புன்னு 2 விக்கெட் விழுது. ஸோ அப்போ ரிஷப் பண்ட் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணியிருக்கலாம். பட் அங்க விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பவுலரை சாக்ரிஃபைஸ் பண்ணி பதோனின்ற ஒரு பேட்டர் எடுத்துட்டு வராங்க. உங்ககிட்ட பேட்டர் இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வரது ஓகே, ரிஷப் பண்ட்ன்ற ஒரு பேட்டர் இருக்கும்போது எதுக்கு இம்பாக்ட் பிளேயருக்கு போனோம் அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ 90ல இருந்து 159ன்றது ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர் அமைஞ்சுது. ஸோ அதை அசால்ட்டா துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கேஎல் ராகுல் மற்றும் அபிஷேக் பொரல். இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜியில் என்னென்ன செஞ்சிருப்பீங்க கேஎல் ராகுல, திரும்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்குல, அதனால இறங்கி ஒரு அரை சதத்தை போட்டுட்டு ஐபிஎலோட வரலாற்றிலேயே ஃபாஸ்டஸ்டா 5000 ரன்களை கடந்த ஒரு பிளேயரா கேஎல் ராகுல் திகழ்றார். இன்னொரு பக்கம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் தொடர்றாங்க.